சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யா குண்டுவீச்சில் கட்டடம் இடிந்து 19 பேர் காயம். இந்தோனேசியா பேருந்து விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா காவல்துறை அதிகாரி சுட்டுக்கொலை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம், காவல்துறை அதிகாரி உயிரிழப்பு, 100 பேர் காயம். இந்தோனேசியாவில் திடீர் வெள்ளம், 31 பேர் பலி. நெதன்யாகுவை கைது செய்ய பிடியாணை, கொலம்பிய அதிபர் வெளிப்படை. நைஜீரியாவில் ஆட்கடத்தல் பரவல், 100க்கும் மேற்பட்டவர்களை துப்பாக்கிதாரிகளால் கடத்தல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சில் கட்டடம் ஒன்று இடிந்து 19 பேர் காயமடைந்தனர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. கடந்த ஆண்டு மே முதல் மேற்கு ரஷ்யாவில் உள்ள நகரங்கள் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றன. இந்த தாக்குதல்களுக்கு உக்ரைனே காரணம் என்று ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் ரஷ்யாவின் மேற்கு எல்லையான பெல்கரோட் பகுதியில் ஏராளமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குண்டுவீச்சில் 10 மாடி கட்டடம் ஒன்று பகுதியளவில் இடிந்து சுமார் 19 பேர் காயமடைந்தனர். அதேவேளையில் பெல்கரோட்டில் பல ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் உள்ள மேற்கு ஜாவா மாகாணத்தில் பிரேக் செயலிழந்த பேருந்து ஒன்று கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவின் வெளியே மலைகள் அதிகமுள்ள பாண்டுங் பகுதியில் சனிக்கிழமை இரவு 61 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தின் பிரேக் செயலிழந்ததால் கீழ்நோக்கிய சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து பல கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது பேருந்து மோதியது. மோசமான பாதுகாப்பு தரம் மற்றும் உட்கட்டமைப்பு காரணமாகவே இந்தோனேசியாவில் சாலை விபத்துகள் அடிக்கடி நடக்கின்றன. கடந்த ஆண்டு கிழக்கு ஜாவா நெடுஞ்சாலையில் சுற்றுலா பேருந்து விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். 2021இல் இதே மேற்கு ஜாவா பகுதியில் பேருந்து விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிரச்சினை நிலவுவதாக கூறி குடியிருப்பு பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக யுக்லிட் நகர காவல்துறையினர் கூறுகையில், பிரச்சினை நிலவுவதாக கிடைத்த தகவலின் பேரில் ஓஹியோ மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு சென்ற காவல்துறை அதிகாரி ஒருவரை மர்ம நபர்கள் பதுங்கியிருந்து துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். அதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளதை அடுத்து அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளனர். கோதுமை மாவு விலையுயர்வு, அதிக மின் கட்டணம் ஆகியவற்றுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் காவல்துறை அதிகாரிகள். இது தொடர்பாக பாகிஸ்தான் ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நீர்மின் உற்பத்தி செலவுக்கு ஏற்பட்ட மின் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். இந்த போராட்டம் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசஃபராத் மீர்பூர் பகுதிகளில் ஜேஏசியை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர் வீடுகளில் காவல்துறை சோதனை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜேஏசி தொடர்பில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் கடையடைப்பு மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து முசாஃபரத் நோக்கி செல்லும் அனைத்து வழித்தடங்களிலும் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தினர். சென்சா பரோயான் பகுதியில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் காவல்துறையைச் சேர்ந்த 19 பேர், ரெகான் கலி பகுதியில் நடைபெற்ற மோதலில் காவல்துறையைச் சேர்ந்த 59 பேர் என மொத்தம் 78 பேர் காயமடைந்தனர். டோலியோ ஜட்டான் பகுதியிலும் காவல்துறை அதிகாரிகள் சிலர் காயமடைந்தனர். இந்த மோதலின் போது 29 போராட்டக்காரர்களும் காயமடைந்தனர்.
மின் கட்டணம் மற்றும் கோதுமை விலைவாசி தொடர்பாக உரிய நிவாரணம் அளிக்க அரசு தயாராக உள்ளது என்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமர் என்று அழைக்கப்படும் சௌதரி அன்வருல் ஹக் கூறியுள்ளார். இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக ஆறுகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் பல பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்குடன் எரிமலை சாம்பல் லாவாவும் பரவியது. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இந்நிலையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் பலர் வீடுகளை இழந்தனர். சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் 37 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்குமாறு கொலம்பியாவின் அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ சர்வதேச ராணுவ நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலையை மேற்கொண்டு வருவதாகவும் நெதன்யாகு இனப்படுகொலையாளியாக வரலாற்றில் இடம் பிடிப்பார் எனவும் கொலம்பிய அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் காசா பகுதியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்களை கொன்று நாயகன் ஆகவில்லை என கொலம்பிய அதிபர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு ஐரோப்பாவில் லட்சக்கணக்கான ஜூதர்களை கொன்ற நாசி ராணுவத்திற்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேல் ஒரு இன அழிப்பை வெளிப்படையாகவே முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் அந்த நாட்டுடனான தூதர உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதாக இந்த மாத தொடக்கத்தில் அவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள 3 கிராமங்களில் சோதனையின் போது 100க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்திய நபர்களால் கடத்தப்பட்டதாக மாவட்ட தலைவர் மற்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். பரவலான பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தியத்தில் கிராமவாசிகள் சமீபத்திய கடத்தல் இதுவாகும். நைஜீரியாவின் வடமேற்கில் ஆழ்கடத்தல் கும்பல் கிராமங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் பள்ளிகளில் இருந்து மக்களை கடத்தி சென்று அவர்களது உறவினர்களிடமிருந்து மீட்கும் பணத்தை கோருவதால் ஆழ்கடத்தல் என்பது பரவலாக விட்டது. ஜாம்பாராவின் ஃபிர்னின் மகாஜி உள்ளூர் அரசாங்க பகுதிகளில் உள்ள ஒரு மாவட்டத்தின் தலைவரான அல்ஹாஜி பாலா கோரா பாண்டோமாவா மற்றும் ஜம்புசு கிராமங்களில் துப்பாக்கி ஏந்தியவர்களின் தாக்குதல்கள் நடத்தியதாகவும் 38 ஆண்களும் 67 பெண்களும் குழந்தைகளும் காணவில்லை என்றும் கூறினர். ஆனால் கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.